அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடரில் பாகம் 39, அல்லாவின் பண்புகள் என்ற தொடரில் பாகம் 7. குழந்தை பாக்கியத்தை தருபவன் யார் என்பதை சரியாக இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியத்தை தருபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறும்போது, வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. தான் நாடியோருக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அவன் ஆண் குழந்தைகளை வழங்குகிறான், அல்லது ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் சேர்த்து வழங்குகிறான். தான் நாடியோரை மலடாகவும் ஆக்கிவிடுகிறான். அவன் அறிந்தவன், ஆற்றலுடையவன். அல் குர்ஆன் 42வது அத்தியாயம் 49, 50 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் நன்கு அறிந்தவன், அதன் அடிப்படையிலே வழங்குகிறான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, மழை செழிய செய்பவன் யார்? அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து நமக்கு நீர் புகட்டுபவனும் பயிர் பச்சைகளை முளைப்பித்து செய்பவனும் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த ஆற்றல் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இது நம்பிக்கையின் முக்கியமான ஒரு அம்சம். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கினான், அதில் குடிநீரும் உண்டு, நீங்கள் மேய்ப்பதற்கான தாவரங்களும் அதனால் கிடைக்கின்றன என்று 16வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே பயனுள்ள மழையை எங்களுக்கு பொழிய செய்வாயா என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் புகாரில் 985வது ஹதீஸாக பார்க்கலாம். இறைவன் அல்லாதவர்கள் மழை பொழிய செய்வார்கள் என்று நம்புவனின் நிலை என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளணும். இறைவன் அல்லாதவர்கள் மழை பொழிய செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்பவன் இணை கற்பிப்பவனும் இறை மறுப்பாளனுமாக ஆகிவிடுகிறான். அல்லாவின் தயவாலும் அவன் கருணையாலும் தான் நமக்கு மழை பொழிந்தது என்று கூறியவர்களோ என்னை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவர்களோ அவர். இன்னென்ன நட்சத்திரத்தால் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறியவர்களோ என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்பியவர் ஆவார்கள் என்று இறைவன் கூறினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 846வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் என்ற இறைவனுடைய ஆற்றலையும் அதிகாரங்களையும் தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் இன்ஷா அல்லாஹ்.